வணக்கம், இது உங்கள் பிளாக் சி. நான் சாதா பூபதி இல்லைடா, நான் ஆழ்தோட்ட பூபதி அப்படின்னு ஒரு காமெடி இருக்குல்ல, அதே மாதிரி தான் அக்கா கொஞ்ச நாளாக நான் சாதா ரைட்டர் இல்லைடா, ஃபேமஸ் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஆக்சுவலாக எனக்கு என்ன காமெடி ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, வடிவேல் உட்காந்துருப்பார், அவர் ஒரு அமைச்சராக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒருத்தர் வந்து நான் பெரிய எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காருவார். அப்படியா, உங்கள் பேரை நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே, அப்படி என்ன நீங்கள் பெரிய எழுத்தாளர், என்ன எழுதிட்டீங்க அப்படின்னு அவர் கையில் இருக்க புக்கெல்லாம் தூக்கி போடுவார். சரி, அதோடு இங்கே நிப்பாட்டுவோம். ஏன்னா அந்த புக் வந்து ஆபாச புக்காக இருக்கும். ஆனால் அக்கா பேசுகிற வார்த்தைகள் இங்கே ஆபாசமாக இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் அந்த காமெடி ஞாபகம் வந்துச்சு. வேறு ஒன்றும் அக்காவெல்லாம் அவமானப்படுத்தணும் இல்லை, நம்பித்தான் ஆகணும், நம்புங்க. ஏன்னா சாதாரண ரைட்டர்னால் எப்படி எழுதுவாங்கன்னு அக்கா சொல்கிறாங்க அப்படின்னா, லவடான்னு போட்டு எழுதுவாங்க. நான் ஃபேமஸ் ரைட்டரு, அதனால் நான் லவடா பாடே அப்படிலாம் போட்டு எழுதுவேன் அப்படின்னு தான் தொடர்ந்து எழுதிட்டுருக்காங்க. அக்காவுடைய சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபேமஸ் ரைட்டர் சூஸ் பண்ணுற வேர்ட்ஸு. அம்பேத்கர் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, பெரியார் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு, காரல் மார்க்ஸ் எவ்வளோ புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இவங்க யாருமே வந்து வெளியில் நின்று நான் ஃபேமஸ் ரைட்டர்னு சொன்னதில்லை. ஏன் இன்ன பிற தலைவர்களாக இருக்கட்டும், எழுத்தாளர்களாக இருக்கட்டும், நான் ஃபேமஸ் ரைட்டர் அப்படின்னு சொன்னதே இல்லை. 3 புத்தகம் அதை எழுதிட்டு ஃபேமஸ் ரைட்டர் நீ. ஏன்னா அவங்கெல்லாம் தலைவர்கள், நீ சில்லறை, அவ்வளோதான். சரி, என்ன அந்த 3 புத்தகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வட சென்னைக்காரி, இன்னொன்று வந்து சண்டைக்காரின்னு நினைக்கிறேன், அப்புறம் 3வது ஏதோ ஒரு புத்தகம். என்ன எழுதியிருக்க போகிறாங்க, பாடே லவடா தானே. அக்கா கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னா, அக்காவுடைய முத்தான ஒரு கருத்து இருக்குது, அது வந்து வேர்ல்டு ஃபேமஸ். ஒருவேளை அதனால தான் ஃபேமஸ் ரைட்டர்னு சொல்கிறாங்களோ என்னமோ. என்னது நாங்கள் சேரியிலே பிறந்து வளர்ந்தாலும் டீசெண்டான ஃபேமிலி அதானே, அதை அந்த வட சென்னைக்காரியில் குறிப்பிட்டிருக்கீங்களாக்கா? ஒரு புளுத்தி, I don't know what kind of word is that in the first place. எங்க வீட்ல எல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டோம். நானே சென்னையில இருந்த ஒரு சேரி பகுதியில வளர்ந்தவ தான், ஆனா நாங்களே அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப சேரியிலே கண்ணியமா வாழ்ந்தவங்க நாங்க. இப்போ நிறைய இயக்கவாதிகளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் பெரியாரிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கம்யூனிஸ்ட்னு சொல்லுவாங்க, இல்லை கம்யூனிஸ்டாக இருந்திருப்பாங்க, பெரியாரிஸ்ட் இல்லை அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு இயக்கத்துலையும் ஏதாவது ஒரு போதாமை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சரி நம்ம அம்பேத்கரை பற்றி படிக்கலாம், இல்லை கம்யூனிசம் பற்றி படிக்கலாம், இல்லை இது ரெண்டில் இருந்தாங்கன்னா பெரியாரை பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகங்கள் வாசிப்பாங்க. அவங்க தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் அதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கருத்தியலாக அவங்க ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு போதாமை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அதனால் எல்லாத்தையுமே அவங்க போயிட்டு வராங்க. அந்த மாதிரி நிறைய நபர்களை நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பீங்க, நான் சந்திச்சிருக்கேன். முன்னாடி வந்து அம்பேத்கரிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போது அக்கா அந்த மாதிரியாக தான் நிலைப்பாடு எடுக்கிறாங்களா? ஏன்னா அவங்களுடைய ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், இன்றைக்கி போட போகிறதில்ல. பெரியாரை பற்றியும் மணியம்மையை பற்றியும் அவங்க அவ்வளோ புகழ்ந்து பேசியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமாவர்கள் வந்து பெரியாரை திணிக்கிறார் தமிழ்நாட்டுக்குள் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாறி இருக்கு. அப்படின்னா அக்கா என்னெல்லாம் வந்து மாறி இருக்காங்க, ஏன் வந்து மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் புரட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு, இந்த புத்தகம் படிக்க வேண்டிய புத்தகம் இல்லை, ஏன் படம் பார்க்க வேண்டிய புத்தகம் இல்லை, பரணியில் தூக்கி வைக்க வேண்டிய புத்தகம் இந்த ஸ்டாலின் மரியா அப்படிங்கிற அந்த சாப்டர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிச்சு. ஏன்னா அக்கா கடைசியாக போட்ட ஒரு ட்வீட் என் கண்ணுக்கு பட்டுச்சு. அதாவது சீமானை பற்றி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது படிக்க வேண்டிய புத்தகம் இல்லை, பரணி மேலே வைக்கிற புத்தகம் அப்படின்னு புரிஞ்சுது. ஏன்னா நிறைய தலித் அரசியல், அம்பேத்கரிசம் பேசக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைவாக தமிழ்நாட்டில் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு வேறு வேலைகள் இருக்குது, அவங்க வந்து லாயர்ஸாக இருக்காங்க, அப்புறம் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு மேடைகளுக்கு போய் பேசுகிற அளவுக்கு நேரம் இல்லாத அந்த போதாமையை அக்கா ஈல்டு பண்ண முயற்சி இருந்திருக்காங்க. இது வந்து சேலபிள் அப்படின்னு சொல்லலாம். அதான் ஹலோ நான் முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, ஓகே நம்ம வட சென்னையில் பிறந்து வளர்ந்துருக்கோம், அதனால் இந்த தலித் அரசியல் எடுத்தால் நம்மளுக்கு இந்தந்த மேடைகளில் வாய்ப்பு கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போகும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல தான் இந்த நகர்வு மாறி இருக்கே தவிர, அந்த நகர்வில் அவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் பெரியார் தேவைப்பட்டிருக்கிறாரு, அப்புறம் அம்பேத்கருக்கு போயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து திரும்ப தமிழ்நாட்டில் பெரியாரை திணிக்கிறான்னு. இதை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சீமான் எப்படி பெரியாரை கையில் எடுத்து அப்படியே நகர்ந்து இப்போ எங்கே போய் நிற்கிறானோ அதே ஆர்எஸ்எஸ் கூட்டத்தோடு போய் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்குமே இவங்களை ஏன் நான் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் இல்லைனா அதிமுக அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறக்கும் இந்த வீடியோவிலே நான் பதில் சொல்கிறேன். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம்.
திமுக வந்து விசிகாவுக்கு 8 தொகுதிகள் கொடுக்க போகுது அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்த உடனே அக்கா கிட்ட இருந்து ஒரு போஸ்ட், என்ன போஸ்ட் அப்படின்னா அந்த புதுக்கோட்டை மலம் கலந்த அந்த தொட்டியோட போஸ்ட்டு. அதை போட்டு அதுக்கு என்ன கேப்ஷன் வைக்கிறாங்க அப்படின்னா 8 தொகுதிகளிலும் நாம் விசிகாவை தோற்கடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இந்த போஸ்ட் வந்து புதுசு கிடையாது. சேம் ஃபோட்டோவை அவங்க 2024லேயும் பயன்படுத்தி அந்த விஷயம் நடந்தப்போ, இதுதான் உங்களது பொது நீரோட்டம் என்றால் நீங்களே அதில் மிதந்து தொலைங்க டா அப்படின்னு போடுறாங்க. இந்த டா அவங்க வந்து ரொம்ப அழுத்தமாக போடுறதுக்கு காரணம் அப்படியே அக்கா மனசு வெம்பி இப்படி நடந்துருச்சே மக்களுக்கு அப்படின்னு சாகர நிலைமையில போட்ட டா கிடையாது. இந்த வன்மத்தை இதை பயன்படுத்தி யாரை சொல்லணுமோ அதை வந்து சொல்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. எஸ், அண்ணன் திருமாவர்களை தான் அவங்க வந்து டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணன் திருமாவர்கள் தான் தொடர்ந்து பொது நீரோட்டத்தில், அதாவது மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம கலக்கணும், தனி நீரோட்டமாக இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறனால தான் அந்த டா, பொது நீரோட்டத்தில் நீங்களே கலந்து கொள்ளுங்கள் டா அப்படின்னு சொல்ல வராங்க. ரஞ்சித் அண்ணனுடைய கருத்துமே இதுதான் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் வந்து எப்பயுமே எதை ஆதரிப்பார் அப்படின்னா தனி நீரோட்டமாகவே நாங்கள் இருந்துக்கிறோன்னு. இப்போ இந்த தனி நீரோட்ட அரசியல் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆதரவு அப்படின்னா ரஞ்சித் அண்ணாக்கு இருக்கும், அவங்களுடைய ஆதரவு ஷாலின் மரியாவுக்கும் இருக்கும். ஆனால் ஷாலின் மரியா அவங்களுக்குமே உண்மையாக இருக்காங்கன்னா இல்லை, அது நம்ம ஏற்கனவே பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ, நான் முதலியார் அப்படின்னு சொன்னவங்க. சரி, இப்போது அதனால தான் அந்த டா அண்ணன் திருமாவை அவங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணன் திருமா தான் பேசுகிறாரா முதல் தடவை? அம்பேத்கர் பேசினதே இல்லையா? அம்பேத்கர் பட்டியலின கூட்டமைப்பு அப்படின்னே ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி நடத்தினார். அதுக்கப்புறம் அவர் வந்து இது சரியான வழி கிடையாது அப்படின்னு தன்னோட வழியை மாற்றிக்கொள்கிறார். எல்லா தருணங்களிலும் அவர் வந்து மாற்று கருத்துக்கள் வைக்கப்படும் போது அது சரி என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராகவே இருந்திருக்கிறார். ஏன்னா அவர் தலைவர், நீ சில்லறை, உனக்கு யாராவது மாற்று கருத்து வச்சாங்கன்னா அவனை போய் பிளாக் பண்ணு. இல்லை, எனக்கு இல்லை, நான் இது சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணும்போது எனக்குமே அதுதான் சொல்லியிருக்கு. யூடியூப்பை பிளாக் பண்ண சொல்லி, ரிப்போர்ட் அடிக்க சொல்லி. அதே மாதிரி நிறைய பேருக்கு அவனை போய் ரிப்போர்ட் அடி அப்படின்னு ஏவி விட்ற வேண்டியது. மாற்று கருத்து வச்சா ஏற்றுக்கிறதுக்கும் முடியாது, அந்த தன்னை மாற்றிக்கிறதுக்கும் முடியாது. சரி விடுங்க. இப்போது அம்பேத்கர் பார்த்தீங்க அப்படின்னா பட்டியலின கூட்டமைப்பு அப்படின்னு ஆரம்பித்த ஒருத்தர் மகர் சத்தியாகிரகாவில் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய அனாயிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீமில் கலக்கிறத பற்றி தான், பொது நீரோட்டத்தில் எதற்கு கலக்க வேண்டும் அப்படின்னு அவர் வந்து பேசியிருப்பார். அதெல்லாம் அக்கா படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் திருமான் அவர்களே அவருங்க டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைனா கூட நான் சொன்ன மாதிரி ஒருவேளை இப்போ அம்பேத்கர் இருந்திருந்து இந்த இந்தியா கூட்டணிக்கோ இல்லை காங்கிரஸ் கூடனோ நின்று போட்டியிட்டால் இவங்க அம்பேத்கரையும் டா அப்படின்னு சொல்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவங்க இதுதான் விசிகாவின் ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ட்வீட்மே வந்து போடுறாங்க. விசிகாவில் 1000 பேர் இருப்பாங்க, ஏன் திமுகவில் அதிமுகவில் என்ன பண்ணாமல் இருக்காங்களா? கடைநிலை தொண்டர்களுக்கு அவனுடைய தலைவரை யாராவது ஏதாவது சொல்லிட்டா ஏதாவது பேசிடுவாங்க. இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு தலைவர் மீது பற்றா இருக்கும், ஆனால் சில புரிதல்கள் இல்லாமல் இருக்கும். அப்படி ஏதோ ஒரு ட்வீட்டுக்கு தான் வந்துட்டு இந்த அம்மா என்ன போட்டிருக்குன்னா, அந்த நபருமே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட எண்ணம் சரியாக தான் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வீட்டு பொம்பளைங்களை நாங்கள் இது மாதிரி பேச அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஒரு கோட்வீட்டு, இதுதான் விசிகாவின் ஆணாதிக்கம் திமிரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ட்வீட் போடுது. இப்போது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பொதுபோத்திலேருந்து என் குடும்பத்துலேருந்தே பேசியிருப்பாங்க, உங்கள் குடும்பத்துலேயும் பேசியிருந்திருப்பாங்க. இந்த சமூகத்தினரா இல்லை இந்த கட்சியினரா, அப்போ வந்துட்டு கட்ட பஞ்சாயத்து தான், இல்லை இவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமூகத்தை, ஒட்டுமொத்த சமூகத்தையும் பொதுபோத்திலேருந்து அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் விசிகா கட்சியினரையும் இப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் அண்ணன் திருமா இந்த 15-20 வருஷங்களில் அந்த நபர்களை எப்படி, அந்த சமூகத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எப்படி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு வீட்லேயும் குறைஞ்சது ஒரு லாயராவது இருக்கிற அளவுக்கு வந்து அங்கே மாற்றம் கொண்டு வந்திருக்கிறாரு. இல்லை ஒரு டிகிரியாவது படிக்கிறாங்க. இந்த மாற்றத்தை இந்த ஷாலின் மரியா ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா மேடையே. பூரான் கத்தி ஏர்போர்ட் மூர்த்தியாக இருக்கட்டும், புரட்சி பாரதம், என்ன புரட்சி பரோட்டா இருக்குன்னே தெரியல. அவர் பண்ண புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதி இந்து இடைநிலை சாதியினருக்கு உதவி செய்வதற்காக போலீஸ் ஜீப், ஒரிஜினல் ஜீப்பை எடுத்துக்கிட்டு டம்மி ட்ராமா போலீஸு
போயிட்டு ஆழ்கடத்தல் பண்ணதான் அவர் இது வரைக்கும் பண்ண புரட்சியே. இவங்களோட வந்து மேடையை வந்து பகிர்ந்து கொள்வது, அதுக்கப்புறம் அவர்களெல்லாம் வந்துட்டு கேள்வி கேட்காம கை நீட்டாமல் ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைக்கும் திரும்ப தீக்குளிக்கணும். அப்படி இல்லாட்டினா வந்துட்டு புதுக்கோட்டை மலம் கடந்த தொட்டியை வந்து நான் போட்டு 8 தொகுதிகளும் வந்து நான் வந்து தோக்கடிப்பேன் அப்படிங்கிறது. ஏன் இந்த புரட்சி பாரதத்துக்கு ஒரே ஒரு சீட்டு தான் கொடுத்துருக்காங்களாமே, அதுக்கு அக்கா எதுவுமே பேசலை. சரி, என்ன கேட்கணும் அப்படின்னா, கிஷோர் கே சுவாமி அவருடைய சேனலில் போயிட்டு உட்காந்து அக்கா வந்து ஆற்று நாத்துறாங்க. திமுக வெறுப்பு விசிக வெறுப்பெல்லாம் போய் கக்கிட்டு இருக்கீங்களே, அவருக்கு கிஷோர் கே சாமிக்கு இடம் வளமா வளம் இடமா? அவனுக்கு ஃபோனை பண்ணி கேளுங்க, எங்களுடைய புதிய பாரதம் என்னோட அண்ணன் ஜெகன்மூர்த்திக்கு நீங்கள் ஒரு சீட்டு தான் எடப்பாடி அவர்கள் கொடுத்துருக்குறாரு, எங்கள் அண்ணனை நீங்கள் வஞ்சிச்சிட்டீங்க, அதனால் எடப்பாடியை வந்து ஒரு துரோகி அப்படின்னு நான் வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேள. கொடுத்துட்றானா கிஷோர் கே சாமின்னு பார்க்கலாம். இந்த திமுக வெறுப்பை போய் கக்கிட்டு வந்தியே, அதில் மிக முக்கியமாக நீ அப்சர்வ் பண்ணியான்னு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கிட்டத்தட்ட 160 மேலேயே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு சென்று போய் படிக்கிறாங்க. இந்த ஸ்கீம் ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை, இது எடப்பாடியார் காலத்திலே இருந்த ஸ்கீம் தான். ஆனால் வந்துட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது பெற்றோர்களுடைய வருட வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக வச்சுருந்துருக்காங்க. அதனால் அந்த வருமானத்துக்குள்ளே இருக்கிற மாணவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அப்படிங்கும்போது ஒரு 10 மாணவர்கள் தான் போய் படிச்சிருக்காங்க. பட் தொடர்ந்து இதற்கான கோரிக்கை வைக்கப்பட்டுட்டே இருந்திருக்கு. அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 2 லட்சம்னா இப்போ வந்து 5 லட்சம் இல்லை 10 லட்சமாக வைங்க, அப்போ தான் நிறையா மாணவர்கள் பயன்பட முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறனாலையும், அவருக்கு இதெல்லாம் வேலையும் இல்லை அப்படிங்கிறனாலையும் அவர் வந்து அதை பற்றியே கண்டுக்காமலே இருந்திருக்கிறாரு. திமுக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் இதே கோரிக்கை வைக்கப்பட்டது, அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த கோரிக்கையை கன்சிடர் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க ஆட்சிக்கு வந்த காலத்துக்கு அப்புறம் அது 160 மாணவர்கள்கிட்ட ஒரு வருஷத்துக்கே போகிறதா வந்து டேட்டா தப்பாக இருந்தால் மாற்றிக்கோங்க. பட் கம்பேரிட்டிவ்லி 10 மாணவர்கள் போயிட்டு இருந்த இடத்துல இப்போ 160 மாணவர்கள் போகிறாங்க. அதாவது எக்ஸாம்பிள், ஒரு 2 லட்சம் ஆனுவல் இன்கம் ஒரு பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும் இருந்ததை 5 லட்சமோ 10 லட்சமோ மாற்றும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. அதனால் இப்போ நிறைய பேர் போகிறாங்க. அப்போது இதெல்லாம் ஸ்டாலின் மாதிரியா கண்ணில் படாதா? இந்த மாதிரியான கோரிக்கைகள் திமுக அரசு செஞ்சிட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து புகழ மாட்டேன், இதெல்லாம் பாராட்ட மாட்டேன், இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் போயிட்டு திமுக வன்மம் விசிக வன்மத்தை கக்கிட்டு வர வேண்டியது. களத்தில் நின்று போராட்டம் செய்யக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய உழைப்பை ரொம்ப கேவலமாக பேச வேண்டியது. மது சத்யா விஷயம் கிடைச்சவொடனே அக்காவுக்கு அல்வா துண்டு மாதிரி ஆயிடுச்சு, மொத்த கம்யூனிஸ்டுகளும் குறை சொல்கிறதுக்குன்னு. ஆனால் களத்தில் கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் நேரம் கிடைச்சா வந்து வாசிங்க. அதில் எல்லா முடிஞ்ச அளவுக்கு எல்லா கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய உழைப்பு, அவங்க எப்படி வாய்க்கரிசி போட்டுட்டு வந்து இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உழைத்தார்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய செயல்பாடுகளையுமே வந்து ஒவ்வொரு சாப்டராக கொடுத்துருப்பாங்க. அதில் தான் பார்த்திங்கன்னா மணலூர் மணியம்மை அப்படிங்கிறவங்களுடைய போராட்டம், அவங்களோட இறப்பு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட்ட களத்தில் இருக்கும்போது மான் ஏதோ ஒன்று குத்தி தான் வந்து இறந்து போகிறாங்க. அப்புறம் நம்ம தொடர்ந்து இப்போது 3 வீடியோக்களில் பேசிகிட்டு இருக்கிற ரத்னசுவாமி அவர்களுடைய மரணம் அப்படிங்கிறது படுகொலை. அவர் வந்து படுகொலை செய்து அவர் செத்துட்டாரான்னு வந்து சோதிக்கிறதுக்காக ஒரு தடவை தூக்கலை வேற போட்டுட்டு அவர் கழுத்தில் அவர் செய்த தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு 8 தவறுகள் எழுதி போட்டுட்டு போகிறாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு தவறு அப்படின்னு அவங்க குறிப்பிட்டது என்னென்னா, போன தடவையே நீ சாகாதது தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போன தடவையும் அட்டம் நடந்திருக்கு, அதுக்கப்புறமும் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்து மக்களுக்காக அவர் வந்து வேலை செஞ்சுருக்கிறாரு. இவர் ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர். அப்படி இருக்கும்போது அந்த மக்களுக்காக வந்து அவர் வேலை செஞ்சுருக்கிறாரு. கடைசியில் மறுபடியும் அவர் வந்து படுகொலை செய்யப்படுறார். இப்படியாப்பட்ட நபர்கள்லாம் இந்த கம்யூனிஸ்ட் தோழர்களாக இருக்கிறாங்க, அவங்க உழைத்து கொண்டு இருக்காங்க மக்களுக்காக. இந்த அம்மா வந்து இந்த மது சத்யா விஷயத்துக்கே நான் வரேன். அதாவது மில்டன் இந்திரகுமார் வந்து தொடர்ந்து மதுர் சத்யாவை வந்து பேட்டி எடுத்ததாக அந்த அம்மா வந்துட்டு இவங்களையும் விசாரிங்க பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் வளம் மாதிரியாக இன்னொரு சேனல் வந்து பேட்டி கொடுக்குது. அவங்க தம்ப்நெயில் அவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க, இந்திரகுமார் ஃபோட்டோவும் மில்டனுடைய ஃபோட்டோவும் வச்சுட்டு. உடனே அந்த ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, மில்டன் இந்திரகுமாருக்கும் ஆதரவாளர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த அம்மா கிட்ட வந்துட்டு ஃபேஸ்புக்கில் எக்ஸ்லேயும், ஏம்மா நீயும் தானே மதுர் சத்யா கூட ஃபோட்டோ எடுத்திருக்க, அப்போ உன்னையும் விசாரிக்கணும்னால. அப்போ தான் அந்த அம்மா சொல்லுது, நான் ஃபேமஸ் ரைட்டர்டா, என் கூட எல்லோரும் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்கடான்னு. ஆனால் அன்னைக்கு அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம், அதாவது இந்த அம்மாவும் மதுர் சத்யாவும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, ஏதோ ஒரு புத்தக கண்காட்சின்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த அம்மா தான் அந்த ஃபோட்டோவே ஷேர் பண்ணியிருக்கு ஃபேஸ்புக்கில். ஷேர் பண்ணி, நான் வந்து பயங்கர மன அழுத்தத்தில்
அழுத்தத்தில் இருந்தேன். என் நண்பர்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து நான் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன்னு ட்வீட் போட்டிருக்கு. அதில் யாரெல்லாம் டேக் பண்ணியிருக்கு அப்படின்னா மதுர் சத்யாவை டேக் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி ஃபேமஸ் ரைட்டராக இருந்தால் நீயே ஏமா அந்த ஃபோட்டோ போட்டு நீயே ஏமா மதுர் சத்யாவை டேக் பண்ணணும், நண்பர்னு வேற குறிப்பிடணும், அப்போ உன்னையும் சேர்த்தானே விசாரிக்கணும். இப்போது கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நினைக்கிறேன், நவீன் டேனியல் அப்படிங்கிற ஒரு நபர், அவரும் தன்னை எழுத்தாளராக பேச்சாளராக புரட்சியாளராக காமிச்சிக்கிட்ட ஒரு நபராக தான் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் ஐயா சொல்வது அந்த வார்த்தையை நான் கலைஞர் ஐயா கொடுத்தார் அப்படின்னு இங்கே நான் வந்து பதிவு செஞ்சுட்டு சொல்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி எய்டட் ஆர் ஸ்பெஷலி சேலஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கலைஞர் ஐயா கொடுத்த அந்த தமிழ் வார்த்தை. ஒரு மாற்றுத்திறனாளி அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரை பற்றி இதே சேம் மதுர் சத்யா மாதிரியே ஒரு பயங்கரமான ஒரு செக்ஷுவல் எக்ஸ்போஸ் நடக்குது. அவர் வந்து நிறைய பெண்களை வந்து ஒரு ஃபேக் ஐடி வச்சு ஒரு குரூப்புக்குள்ளே போய் அந்த குரூப்பில் அவங்க வீட்டு பெண்களெல்லாம் தப்பாக பேசியிருக்காங்க, அவங்க வீட்டு குழந்தைகளெல்லாம் வந்து தப்பாக எக்ஸ்போஸ் பண்ணி பேசியிருக்காங்க, மற்ற பெண்களை பற்றியுமான வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த நபரும் வந்து ஃபேக் ஐடியில் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கிறாரு, அந்த மாதிரியான ஆபாசமாகவும் பேசியிருக்கிறாரு. இது எப்படியோ எக்ஸ்போஸ் ஆகுது. எக்ஸ்போஸ் ஆனோடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரில, அவர் அரெஸ்ட் பண்ணாங்களா என்னன்னு கூட தெரியல. அந்த நபரையுமே இந்த அம்மா வந்துட்டு ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ் போட்டு பாராட்டின நிறைய வந்து போஸ்ட்லாமே இருக்குது. இப்போது அந்த விஷயத்துக்கும் அந்த நபருக்குமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் அதை நம்ம கொண்டு வந்து இதை கேஸ் ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா விசாரிச்சிங்கன்னா ஷாலின் மரியாவும் சேர்த்து விசாரிங்க, நண்பராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? கார்ட்டூனிஸ்ட் பாலாவுடைய சேனலில் போய் உட்காந்துச்சு. அவன் ஒரு சீமானிஸ்ட்டு. சீமானே இந்த அம்மாவுக்கு அறிவாளியாக தெரியுதுன்னா இவெல்லாம் எனக்கு இவனே தற்குறி தான், சீமானும் தற்குறி தான். சரி, என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, இந்த அம்மா அதாவது நைட்டு வந்து இன்பாக்ஸில் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து எல்லாம் தோழர்னு பேசுவாங்களாம். ஆனால் எண்டை பாருது பார்த்திங்கன்னா மதுர் சத்யா மாதிரி தான். நான் என் புருஷன்கிட்ட பேசுறியான்னு கேட்டோன்னே ஓடிடுவானுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. இது வந்து வெறுமனே அந்த தோழர் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற வன்மமாக நான் பார்க்கல. ஏன்னா ஒரு வார்த்தை அவங்க பதிவு செய்கிறாங்க, எனக்கு ஒன்று கூட போட்டுருங்க ஆனால் தோழர்னு அழைக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மூலமாக இது வெறுமனே கம்யூனிஸ்ட் தோழர்கள் மேலே இருக்கிற அந்த தோழர் அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற வன்மமாக மட்டும் பார்த்துட்டு நம்ம கடந்து போகக்கூடாது. அக்கா வந்து நான் இன்னமும் பாருங்கள் என்னோட இன்பாக்ஸுக்கு வந்து நிறைய பேர் தட்டுறாங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அக்கா வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நான் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், நான் ஸ்டைலாக இருக்கேன், நான் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போடுறேன், நான் அழகாக இருக்கேங்கிறதுக்காகவே வந்து இந்த டிஎம்கேக்காரங்க என்ன அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நம்மளுக்கெல்லாம் அப்யூஸ் நடக்கும்போது நம்ம என்ன இப்படி சொல்லிட்டு இருப்போமா? அப்போது அப்யூஸ் நடக்கிறது உண்மை தான் அக்காவுக்கு, இல்லைன்னா நான் சொல்லலை. இவங்க பேசுகிற பேச்சுக்கு எதிர்வினை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது கூட இந்த ஆடட் அப் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நான் ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போடுறனால, நான் அழகாக இருக்கிறனால, நான் ஸ்டைலாக இருக்கிறனால, நான் இங்கிலீஷ் பேசுகிறனால, நான் லிப்ஸ்டிக் போடுறனால நான் அக்கா ஆட் பண்ணிக்கிறதெல்லாம் அக்காவோட மார்க்கெட்டிங், அவ்வளோதான். அது அக்கா தன்னை பற்றி நினச்சிட்டு இருக்கிற விஷயத்த மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அதாவது நம்மளுடைய மண்டைக்குள்ளே திணிக்கிறாங்க. அவங்க அழகு, அவங்க ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ்லாம் போடுவாங்க, மாடர்னாக இருப்பாங்க, லிப்ஸ்டிக் பேசுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை நம்மளுடைய மண்டைக்குள் திணிக்கிறது தான் அந்த ஆடட் அப்பு. சரி, இப்போது அக்கா வந்து இவ்வளோ தூரம் அந்த புதுக்கோட்டை மலம் கலந்த தொட்டியை போட்டு உங்களுக்கு வந்து ஜெயிக்க விட மாட்டேன்னு சொல்லி பேசியிருக்காங்களே, இந்த வட சென்னையில் கஞ்சா பழக்கம் அதிகம் இருக்குது, அவங்க கஞ்சா குடிக்கைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மாதம் கூட இல்லை 3 வாரம் தான் இருக்கும் பேசினானே, அந்த வீடியோவை பார்த்து அக்கா ஏதாவது பொங்கியிருக்காங்களா? டிவிக்கே வந்து நம்ம எந்த இடத்துலையும் வந்து ஜெயிக்க விடக்கூடாது, இந்த பாருங்கள் வட சென்னை மக்களை பற்றி எவ்வளோ இழிவாக வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, பொது புத்திலேருந்து பேசுகிறானுங்க, தோக்கடிக்கணும் அப்படின்னு அக்கா பேசியிருக்காங்களா? பேசியிருக்க மாட்டாங்க. டிவிக்கெல்லாம் தோக்கடிக்கக்கூடாது, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அது கிடையாது. ஆர்எஸ்எஸ் அக்காக்கா அதை சொல்லலை, பெரியார் பிம்பத்தை உடைக்கணும், திமுகவையும் விசிகாவையும் பிரிக்கணும். அது என்னங்க, கோவை சத்யன் 2 மாதத்துக்கு முன்னாடி மக்கள் மன்றத்தில் அந்த விவாத கூட்டத்தில் என்ன சொன்னார்? நசுக்குறாங்க பிதுக்குறாங்கன்னு. அதுக்கு அக்கா ஏதாவது ட்வீட் போட்டாங்களா? இல்லை அந்த ட்வீட்டை இப்போ எடுத்துகிட்டு வந்து போட்டு அதிமுகவை நான் எங்கேயும் வந்து ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அக்காவோட வீட்டுக்காரர் அந்த குடும்பமே அதிமுக தான். இப்போ ஏன் அக்கா இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க? ஏன் வந்து ஒரு சீட்டு தான் புரட்சி பாரதத்துக்கு கொடுத்தா கூட வந்துட்டு கிஷோர் கே சுவாமி கிட்ட போய் வந்து எடப்பாடியை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அக்காவோட இன்டென்ஷன் என்ன நல்லா புரிஞ்சிருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் அஜெண்டா படி பெரியாரோட பிம்பத்தை இங்கே உடைக்கணும்,
திமுகவை விசிகாவையும் பிரிக்கணும். இப்போ இந்த சாதிய பிரச்சனைக்கெல்லாம் வந்துட்டு என்னமோ திருமாவர்கள் டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கிறதான் காரணங்கிற மாதிரி தான் இந்த அம்மா வந்து 8 தொகுதியிலையும் இவரை வந்து தோற்கடிக்கணும்னு சொல்லுது. சரி, மற்ற அந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த கட்சியில் நீ பார்த்து கேட்டியா அப்படின்னா அந்த அம்மாவை விடுங்க, அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணுறவங்களே உங்கள் திருமா தானே சொல்லிக்கிறாரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான தலைவர் நானுன்னு, அப்போ அவரை பார்த்தானே கேட்பாங்கன்னு. அதாண்டா நாங்களும் கேட்குறோம். நாங்கள் ஒடுக்கப்படும் போதோ இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போதோ அந்த சமூகத்தில் ஏன் கவினோட அப்பாவும் என்ன சொன்னார் அப்படின்னா திருமா வருவார் அப்படின்னு சொன்னார். நாங்களும் தான் எதிர்பார்க்குறோம். நாங்கள் எதிர்பார்க்கறது உடனே திருமா வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பார் அப்படிங்கிறதுக்காக இல்லை, திருமா வந்து நியாயமான தண்டனையை அந்த நபர்களுக்கு வாங்கி தருவார்னு. ஏன்னா பிரச்சனையை திருமா ஒருவராலேயோ இல்லை மற்ற யாராலையுமே வந்து தீர்க்க முடியாது. அதனால் இது எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சிஸ்டமில் இருக்க பிரச்சனையும் இந்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு புரிஞ்சனால தான் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் திருமா வருவார் அப்படின்னு காத்திருக்கோம். ஆனால் நீங்கள் திருமா அவர்களை ஏன் வரலன்னு கேட்குறதுக்கு அந்த நியாயமான அறத்துக்காகவோ அந்த நபருக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த இடத்துலலாம் திருமா வரலன்னு சொல்லி குறிப்பிட்டு என்னமோ மற்றவங்களாம் மனிதர் இல்லை புனிதர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இவனுங்க யாராவது நீங்கள் வந்து இந்த புரட்சி பாரத இந்த ஜெகன்மூர்த்தியவோ இல்லைன்னா அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களையோ இல்லை மற்ற தலைவர்களாக இருக்கட்டும் இருந்தவங்க இல்லாதவங்க செத்து போனவங்க இவங்களெல்லாம் என்னைக்காவது நீங்கள் டேக் பண்ணி கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்போது உங்களோட இன்டென்ஷன் என்ன? அப்போது உங்களோட இன்டென்ஷன் அதிமுக ஜெயிக்க வைக்கணும், பிஜேபியை உள்ளே கொண்டு வரணும். அதுதான் இந்த RSS 2 ரூபாய் சில்லறையான ஸ்டாலின் மரியாக்கும் இருக்குது அப்படிங்கிறத நான் திரும்ப பேசிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ பேசுகிறாங்கல்ல, ஒவ்வொரு முறையும் வந்து அண்ணன் திருமாவர்கள் தீக்கொழித்து இந்த அம்மாவுக்கு நிரூபிக்கணும் கேட்குதுல. சாதி ஒழிப்புக்கு நீ ஒரு 5 பாயிண்ட் கொடு. இந்த 5 பாயிண்ட் திருமாவர்கள் ஏன் பேசலை? இப்படி பேசியிருந்தா தமிழ்நாட்டில் சாதி ஒழிஞ்சிருக்கும், சாதிய பிரச்சனை வந்திருக்காது அப்படி நீ 5 பாயிண்ட் கொடு. நீ தான் பெரிய ஃபேமஸ் ரைட்டர், எழுத்தாளராச்சே, சிந்தனையாளராச்சே, நீ கொடு. அம்பேத்கர் அவர்களுமே சாதி ஒழிப்பு அப்படின்னு ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. ஒழிஞ்சிருச்சா சாதி? வடநாட்டிலலாம் ஒழிஞ்சிருச்சா? ஏன் இந்த கேள்வியெல்லாம் வந்துட்டு அம்பேத்கரை பார்த்து உன்னால் கேட்க முடியாது? அந்த அடையாளத்தில் தான் நீ சுற்றிட்டு இருக்க. அந்த அடையாளத்தை பயன்படுத்தி தான் நீ வெளிநாடுகளுக்கெலாம் போய் காசு வாங்கிட்டு சம்பாரிச்சிட்டு இருக்கிற. என்னைக்காவது வந்து நான் வாழ்ந்த அதே பீரியட் அளவுக்கு அம்பேத்கர் அவர்களும் வாழ்ந்தார் இல்லை, கான்ஸ்டியூஷனே எழுதினார்ல. அப்போ கான்ஸ்டியூஷன்லேயே இது மாதிரியான விஷயங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி அவர் ஏன் எழுதலை? அவரே சொல்லியிருக்கிறாரு, நான் எழுத மட்டும்தான் செஞ்சேன், என்னை இயக்குனது ஃபுல்லாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போது உன்னோடைய அந்த தெராசை கொண்டு போய் ஏன் அம்பேத்கர் கிட்ட வைக்க முடியல? அவருக்கு மட்டும் உனக்கு சிஸ்டம் புரியுது, சமுதாய சூழ்நிலை புரியுது, இது சாதி அப்படிங்கிறது 2000 வருஷமாக இருக்குது அப்படின்னு புரியுது. ஆனால் திரும்ப மட்டும் ஒவ்வொரு முறையும் உனக்கு தீ குளிக்கணும். அப்போ அக்கா யார்? RSSோடைய 2 ரூபாய் சில்லறை. அக்கா அம்பேத்கரை பற்றிலாம் ஒன்றும் பெருசாலாம் படித்தது கிடையாது. என்னோடய புரிதல்லேருந்து பார்க்கும்போது எங்கெல்லாம் பேச கூப்பிட்றாங்களோ அதுக்கு முந்தின நாள் நைட் உட்காந்து இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் ஆஃப் அம்பேத்கர்னு தேடி படிச்சுட்டு போவாங்களே தவிர. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஃபேஸ்புக்லேயோ எக்ஸ்லேயோ நினைக்கிறேன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துருக்கேன். அக்கா கிட்ட வந்து ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க அம்பேத்கர் ரிலேட்டடாக. இது அம்பேத்கர் சொன்னாரா இல்லை சொல்லலையா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வைக்கும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஆமாம் சொன்னார், இல்லை ஆமாம் அவர் சொன்னதே இல்லை அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அவர் சொன்னார் இல்லை அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்திலேருந்து ப்ரூஃபோடு அக்கா அடித்த காலெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரீசெண்டாக வித்தின் 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்ததுதான். அதுலேருந்தே தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அம்பேத்கரை அக்கா வந்து ஒரு சேலபிளாக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, ஒரு மார்க்கெட்டிங் யூனிட்டாக. ஆனால் அக்காவுக்கு ஒரு புரிதலும் கிடையாது. இந்த ஹாஃப் பாயில் தான் ரஞ்சித் அண்ணா அவர்கள் வந்து மேடை ஏற்றுறாங்க. அந்த மேடை அப்படிங்கிறது நீலம் பண்பாட்டு மையம் அமைத்து கொடுத்த மேடை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தோழர் ஆதவன் அவர்களும் அழைக்கப்படுகிறார், ஸ்டாலின் மரியாவும் அழைக்கப்படுறார். அவங்களுக்கு தான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு முதல்ல கொடுக்கப்படுது. எப்பயும் போல் ஹாஃப் பாயில்டாக அவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க. அதுக்கு பதில் அளிக்கிறார் ஆதவன் தோழர். ஆனால் இந்த அம்மாவுக்கு பொறுமை இல்லை கேட்குறதுக்கு. அப்படியே எரிச்சல் வருது, உடனே வந்துட்டு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லைவில் தோழர் பேசுனது 50 நிமிஷம் எல்லாருமே பார்த்தது. ஆனால் நீலம் பண்பாட்டு மையம் பப்ளிஷ் பண்ணது வெறும் 20 நிமிஷம்தான் தோழர் பேசினதை. அதுக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வருது அவங்களுடைய வெப்சைட்லேருந்து. ரஞ்சித் அண்ணா அவர்கள் வந்து என்ன குறிப்பிட்றாரு அப்படின்னா முழுக்க ஸ்டாலின் மரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து அவருக்கு விளக்கமே கொடுக்குறாரு. ஏன் இந்த ஹாஃப் பாயிலுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க? அதே ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து தலித் சமூகத்திலேருந்து எழுத்தாளர் அவர் வந்து நமக்கு தப்பாக பேசுகிறாங்கன்னு விளக்கம் தானே கொடுத்தாரு. ஆனால் அவரை சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவர் கம்யூனிஸ்டில் இருக்கிறாரு. அவ்வளோ ஒவ்வாமை. சரி, குறைஞ்சபட்சம் ஸ்டாலின் மரியா நீங்கள் வந்து மேடை நாகரிகம் அற்று நடந்துக்கிட்டீங்க, அப்போல்லாம் மேடையை விட்டு ஓடக்கூடாது, இது வந்து எங்களோட நீலம் பண்பாட்டுக்கு மையத்துக்கே வந்து கேவலம் இழுக்கு அப்படின்னு ஏதாவது வன்மையாக கண்டித்தார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதுவுமே கிடையாது. அந்த அம்மா பிஹேவியரை பற்றி எதுவுமே சொல்லலை.
அவங்க பக்கத்தில் தான் ரஞ்சித் அண்ணா நின்னார். இந்த ஹாஃப் பாயில் பக்கத்தில் தான் ரஞ்சித் அண்ணா நிற்கிறாரு. இந்த ஹாஃப் பாயிலுக்கு தான் வந்து மேடையும் கொடுக்குறாரு. ஏன்னா அண்ணனுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தனி நீரோட்டம் இது மாதிரியான விஷயத்துலலாம் வந்து ஸ்ட்ராங்காக நம்பிக்கை இருக்குது. அவருக்கு வந்து இந்த பொது நீரோட்டத்தில் கலக்கிறதுல விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக அண்ணனோட பேச்சுக்கள் தொடர்ந்து பார்க்க முடியுது என்ன அப்படின்னா, அவருக்கும் திமுக விசிக ஒவ்வாமை இருக்குது. அதனால தான் அது கூட கூட்டணி வைத்திருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களையும் அவர் வந்து பெருசாக வந்து அவங்களுடைய என்டார்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. இதெல்லாமே ரஞ்சித் அண்ணா மாற்றிக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் கவனிக்கணும். இந்த ஹாஃப் பாயிலுக்கு தான் மேடை கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஏன்னா அம்பேத்கர் அவர்களுக்கு தனி நீரோட்டத்தின் மீது விருப்பம் இல்லை. தனி நீரோட்டத்தில் ஆரம்பித்தார் கூட்டமைப்பு. அதுக்கப்புறம் தன்னோட கருத்துக்கள் தப்பு அப்படின்னோடனே மாற்றிக்கிட்டார். அவர் எந்தெந்த சந்தர்ப்பங்களில் தன்னோட கருத்து தவறு அப்படின்னு வைக்கப்படுகிறதோ இல்லை அவருக்கு புரிய வருகிறதோ, மாற்று கருத்து சரியான கருத்துன்னு அவருக்கு உணர்றாரோ இல்லை அவர் புரிஞ்சுக்கிறாரோ, அந்த இடத்துல தயங்காமல் அந்த சேஞ்சை அவர் கொண்டு வந்திருக்கிறார் தன்னிடம். ஏன்னா அவர் தலைவர். இந்த ஷாலின் மரியா ₹2 RSS சில்லறை.